ஹாய் மார்னிங் என்ன சாப்பிட்றதுக்கு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது வீட்டில் கொஞ்சம் பாஸ்தா இருந்துச்சு. சரி அதை வச்சு நம்ம பாஸ்தா கிண்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வந்துட்டு சுடுதண்ணியில் ஆயில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த பக்கம் அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும். வீட்டில் கொஞ்சம் கோஸ் இருந்துச்சு, அதையும் போட்டு பண்ணேன். கோஸ் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கடாயை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் சோம்பும் கடுகும் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா ரெண்டையும் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கோஸு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு கோஸோட தக்காளியும் போட்டுக்கோங்க, கட் பண்ணி வச்சுருந்தது அதையும் நல்லா வதக்கணும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு மசாலாவுக்கு என்னென்ன போட்டேன்னு பார்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, கரம் மசாலா, மட்டன் மசாலா ஆர் சிக்கன் மசாலா எதுனாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் போட்டு அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விரவிடுங்க. விரவுனதுக்கப்புறம் பாஸ்தா நல்லா ஹீட் ஆனோன்னே 2 முட்டையை அடித்து ஊற்றி நல்லா விரவுங்க. முட்டை நம்ம வதக்கும் போது வேகிறப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா வெந்து மிக்ஸ் ஆகி சூப்பரான அது ஒரு மணமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா பாஸ்தாவை கிண்டணும். இந்த மாதிரி வரணும், அந்த அளவுக்கு முட்டை வேகணும். கிண்டி அப்படியே பிளேட்டில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் பண்ணது ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணேன், அதை விட இன்றைக்கி பண்ணது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.